Happy morning, students. Welcome to Blue Star Higher Secondary School. So last sessionல வந்து actually எப்படி kidney reabsorption ஆகுது, அதோட water content எப்படி reabsorption பண்ணுது, and then how it functions and how it stimulates the aquaporins to reabsorb the water. Distal connective tubules வந்து எப்படி எடுக்குது. At the same time, we have also seen like கலெக்டிங் இருந்து எப்படி எடுக்குது, எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீஷன் ஆகுது, லைக் ரெனின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன். இது எப்படி ரெண்டுமே வந்து சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகி ஆன்ஜியோடென்சினோஜன்ல இருந்து 1 கன்வெர்ட் பண்ணிட்டு தென் 1ல இருந்து 2 எப்படி கன்வெர்ட் பண்ணுது, இது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். ஸோ let us start with this atrial natriuretic factor. ஸோ இது உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம பாடியில எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have seen so many endocrine glands. Like pituitary, parathyroid, and adrenal. இதெல்லாமே நம்ம வந்து already we have seen that. So already இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். But especially heart அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட்லயும் ஹார்மோன்ஸ் அப்படின்ற செக்ரேஷன் ஆகுன்றது I have already told you that, right? அதுல என்ன ஹார்மோன்ஸ் வரும், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஹார்மோன் நேம் இது என்ன, கிட்னி ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ANF அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ ஹார்மோன். ஆக்சுவலி ஃபேக்டர் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹார்மோன் அப்படின்றது தெரியாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ ஹார்மோன் விச் இஸ் செக்ரீட்டட் இன் அவர் ஹார்ட். ஓகே, excessive stretch of cardiac atrial cells. Atrial நம்ம பார்த்தோம், atria means right atria and left atria நம்ம பார்த்தோம். ஸோ அதிகமா வந்து ஸ்ட்ரெச் ஆகுறதுனால என்ன ஆகுன்றாங்க பாருங்க. excess stretch of cardiac atrial cells cause an increase in blood flow to the atria of the heart. ஸோ ஹார்ட்டுக்கு கண்டிப்பா வந்து அதிகமா ஸ்ட்ரெச் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா ஒரு மீனிங் என்னன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும் இல்லையா, ஏட்ரியத்துக்கு பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். அண்ட் ரிலீஸ் atrial natriuretic peptide. இது என்ன பண்ணுது, atrial natriuretic peptide or factor. So it is made up of one of protein. So peptide அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு protein அப்படின்னு நம்ம சொல்லலாம். ANF or ANP ன்னு நம்ம சொல்லலாம். atrial natriuretic peptide சொல்லலாம், என்ன factor சொல்லலாம். Travels to the kidney where it increases sodium excretion and increases the blood flow to the glomerulus. So இது எப்படி வந்து ஆக்சுவலி இது ஹார்ட்ல இருக்கிறதுக்கும் ஹார்ட்ல இருக்கிற ஏஎன்எஃப்க்கும் கிட்னிக்கு என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஏஎன்எஃப் அப்படின்றது எக்ஸசிவா இந்த கார்டியாக் ஏட்ரியல் செல்ஸ் எக்ஸஸ் ஸ்ட்ரெச் ஆகும்போது அது பிளட் ஃப்ளோவை ஹார்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, அதுவும் ஏட்ரியாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஏஎன்எஃப் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஏஎன்எஃப் ரிலீஸ் பண்ணிட்டு சோடியம் எக்ஸ்கிரீஷன் சோடியம் எக்ஸ்கிரீஷன் பண்ணுது. And simultaneously வந்து it increases the blood flow to the glomerulus. Okay, glomerulus region என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா it also increases the blood flow acting on the afferent glomerular arterioles. See here, acting on the afferent glomerular arterioles. நம்ம afferent and efferent arterioles நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த afferent glomerular arteriolesல இது ஃபங்க்ஷன் ஆகி vasodilator act as a vasodilator on efferent arteriole as a vasoconstrictor. இந்த blood flow increase ஆகும்போது glomerulus-ல ரெண்டு விதமா ஆக்ட் பண்ணுதுன்றாங்க. afferent arterioles எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, efferent arteriole எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். afferent arteriole என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா they act as a vasodilator. ஓகே, vasodilation process பண்ணுது. அதுவே எஃபரண்ட் ஆர்டரியோல பாத்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்டரா ஆக்ட் பண்ணுது. வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் இந்த சென்ஸ் அந்த பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வாசோ டைலேஷன் பண்ணுது. ஓகே, இட் டிக்ரீசஸ் ஆல்டோஸ்டிரோன் ரிலீஸ் ஃப்ரம் த அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ஆல்டோஸ்டிரோன் லெவலை டிக்ரீஸ் பண்ணுது. ஆல்டோஸ்டிரோன் லெவல் டிக்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டிஸ்டல் கனெக்டிவ் டியூபிள்லையும் கலெக்டிங் டக்ட்லையும் சோடியம் அப்சார்ப்ஷன் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது கம்மியாகும், ரைட்? அண்ட் ஆல்சோ டிக்ரீசஸ் ரிலீஸ் ஆஃப் ரெனின். ஸோ ரெனினுமே டிக்ரீஸ் பண்ணுது. ரெனினும் நம்ம என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா இட் ரீஅப்சார்ப்ஸ் த சோடியம் இந்த ப்ராக்சிமா கனெக்டிவ் டியூபிள்ஸ் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? thereby decreasing angiotensin 2. ஏன்னா நம்ம ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, see here, see this place.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆல்டோஸ்டீரோன் லெவலை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆல்டோஸ்டீரோன் லெவல் ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியமோட கண்டென்ட்டும் அதுவும் டிஸ்ட்ரக்ட் டியூபிள்ல இருந்தும் நம்ம கலெக்டிங் டக்ட்ல இந்த ரெண்டு இடத்துல இருந்துமே இந்த இடத்துல வந்து ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது கம்மியாகும், ரைட்? ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ரெனின் செக்ரீஷன் இருந்ததுனால தான் நம்ம ஆன்ஜியோடென்சின் வந்து ஒன்னாவும் ஒன் கன்வெர்ட் ஆச்சு, தென் அங்க வந்து 2 கன்வெர்ட் ஆச்சு. அதுல இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுச்சு ப்ராக்சிமல் டியூப்ல இருந்து. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் த ரெனின் செக்ரீஷன். ஸோ ரெனின் செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கன்வர்ஷன் அப்படின்றதும் கம்மியாகும். அட் லாஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்ஜியோடென்சின் 2 அப்படின்றதும் நமக்கு அந்த லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும், ரைட்? அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்ஜியோடென்சின் 2 கம்மியாகுது. thereby decreasing angiotensin 2. Atrial natriuretic factor acts antagonistically to renin angiotensin system, aldosterone and vasopressin. Antagonist அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ரெனின், ஆன்ஜியோடென்சின் 2, ஆல்டோஸ்டீரோன், வாசோப்ரெசின் இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து வின்னர். ஓகே, அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஏஎன்எஃப் அப்படின்றது. நான் உங்களுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஹார்மோன் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இன்சுலின் சொல்லும்போது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து இன்சுலின் வந்து செக்ரீஷன் இருக்குதோ அப்பெல்லாமே பிளட் வெசல்ஸ்ல பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் அதிகமாகும் போது அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எடுத்து கிளைகோஜனா அது கன்வெர்ட் பண்ணுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கன்வெர்ட் பண்ணி நமக்கு அந்த கிளைகோஜன் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் லிவர்ல. இப்போ குளுக்கோகான் இன்சுலின்க்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன், ரைட்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்ணி பிளட்ல குளுக்கோஸை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இன்சுலினுக்கு குளுக்கோகான் அப்படின்றது குளுக்கோகானுக்கு ஆக்சுவலி இன்சுலின் அப்படின்றது ஒரு ஆன்டகானிஸ்ட். ஓகே, இருக்கிற ஹார்மோன்ஸ்லயே வந்து தனித்துவமா ஃபங்க்ஷன் பண்ற ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் தான். ரொம்ப யூனிக்கா ஃபங்க்ஷன் பண்ற இந்த ஹார்மோன் இன்சுலின். ஸோ அதனால வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து கான்ட்ராடிக்ஷனா தான் இருப்பாங்க. மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒரு ரூட்ல போவாங்க, பட் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க இவங்களோடது வந்து வேற ஒரு ரூட்டா இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் என்ன கொடுக்குறாங்கன்னா ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்றது ஆன்டகானிஸ்டா இருக்கு. நம்ம கிட்னில செக்ரீட் ஆன ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்டோஸ்டீரோனா இருக்கலாம், வாசோப்ரெசினா இருக்கலாம், ஆன்ஜியோடென்சினா இருக்கலாம், ரெனின், இந்த ஹார்மோன்ஸ் நீங்க எதை எடுத்தாலுமே சரி இது எல்லாத்துக்குமே இந்த ஏஎன்எஃப் அப்படின்றது ஒரு ஆன்டகானிஸ்ட். ஓகே, then we will go to the next one. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏஎன்எஃப் ஓட ரோல் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் ஏஎன்எஃப் பத்தி வரும்போது யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ரைட். ஓகே, கரெக்டா வந்து நம்ம யோசிச்சு அது எழுதினாலே கரெக்டான ஆன்சர் பண்ணாலே we will get the good marks. Okay, so next we are going to see about micturition. micturitionனா என்ன, அது என்னதான் அதோட ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். micturition அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா the sense of urination, the process of release of urine from the urinary bladder is called micturition or urination. Okay, நமக்கு அந்த சென்ஸ் ஃபீல் ஆகும் இல்லையா, whenever the bladder is full, is completely full, அது ஃபில் ஆன உடனே what we feel na we may feel like the sense of urination. அந்த சென்ஸ் ஆஃப் யூரினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா micturition அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the process of release of urine from the bladder is called micturition or urination. So பாருங்க, urine formed by the nephrons is ultimately carried to the urinary bladder where it is stored till it receives a voluntary signal from the central nervous system. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம். நீங்க இமேஜின் பண்ணுங்க, நிறைய எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்லேயே வி ஃபீல் தட் அர்ஜ் ஆஃப் யூரினேஷன். மிட் நைட்ல இல்லைன்னா வந்து ஒரு ஏர்லி மார்னிங்லேயே உங்களுக்கு வந்து நார்மலா தூங்குறது வழி நீங்க தண்ணி குடிச்சிட்டு போனாலே உங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த சென்ஸ் இருக்கும், ரைட்? பட் ஆனால் வந்து அதிகமா நீங்க தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ டீப் ஸ்லீப்ல இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபீல் த சென்ஸ் ஆஃப் யூரினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணா ஒன்ஸ் அந்த யூரினை பிளேடை வந்து எம்டி ஆனாதான் வந்து நம்மளால நிம்மதியா இருக்க முடியுன்ற ஒரு ஃபீல் ஒன்று வரும். தட் இஸ் கால்டு, அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, பிளஸ் அட் த சேம் டைம் நம்ம யூரினரி பிளேடர்ல இருக்கக்கூடிய மசில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளோ நமக்கு அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயும் வந்து வி ஆர் நாட் யூரினேட்டிங் ஜஸ்ட் லைக் தட்.
நம்ம ஒரு பேபி மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓகே, குழந்தைங்களுக்கும் இருக்காது, வயசானவங்களுக்கும் இருக்காது. குழந்தைங்களுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது அந்த யூரினரி பிளேடர் மசில்ஸ் இதெல்லாமே ரொம்ப 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 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குமே. ரொம்ப ஒரு இம்மச்சூர் அந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த குழந்தை வளர வளர என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மசில்ன்றது ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, மசில் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். தென் த பேபி வில் ஹோல்ட் த யூரின் ஃபார் சம் டைம். ஒரு நார்மலா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பட் ஆனா அந்த குழந்தைங்கள பாத்தீங்கன்னா அந்த மசில் வீக்கா இருக்கிறதுனால அந்த குழந்தை அடிக்கடி பாத்தீங்கன்னா யூரினேஷன் போயிட்டே இருப்பாங்க. இதே கண்டிஷன் தான் வந்து வயசானவங்களுக்கும். ஸோ வயசு ஆக ஆக அந்த மசில் இருந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களும் வந்து யூரினேஷன் அப்படியே ஒரு பேபி மாதிரியே வந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் மசில். அந்த மசில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்காது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, so urine ball formed by the nephrons is ultimately carried to the urinary bladder, while the stored till it receives a voluntary signal. இந்த voluntary signal, what is voluntary signal பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சாதான் இதை செய்ய முடியும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. voluntary action means the person should, நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நினைக்கணும். நம்ம வந்து அதை வந்து வாலண்டியரா நம்ம பண்ணணும். That is called voluntary signal. Okay, it receives a voluntary signal from the central nervous system. Okay, we will get a signal from CNS. Okay, the stretch receptors present in the urinary bladder are stimulated when it gets filled with urine. இப்போ கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ இது வந்து சிஎன்எஸ்ல இருந்து சிக்னல் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. the stretch receptors. ஸோ ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஒரு ரிசெப்டார்ஸ் இருக்காங்க. யூரினரி பிளேடர்ல ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ரிசெப்டார்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரெச் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் வந்து ஃபில் ஆகும்போது ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் அப்படின்றது ஸ்டிமுலேட் ஆகும். Okay, when it stimulates the sense of the urine is excreted out அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the stretch receptors இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். And then we will go to the next one. Stretching of urinary bladder. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா urinary bladder stretch ஆகுது. Stimulates the CNS via the sensory neurons of the parasympathetic nervous system and brings about contraction of the bladder. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து அந்த யூரினரி பிளேடர் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்ட்ரெச் ஆகும்போது சிஎன்எஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சரி நியூரான் மூலமா, அதாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வ் சிஸ்டம் நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம் இல்லையா. ஆட்டோனமிக் நர்வ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் அண்ட் த சிஎன்எஸ் இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணிருக்கோம். இதுல இவங்க சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூரினரி நம்ம சாரி சென்சரி நியூரான் பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்ல இருக்கிற சென்சரி நியூரான்ஸை பத்தி தான் இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இது யூரினரி பிளேடர் சீனஸ் ஸ்டிமுலேட் ஆன உடனே அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் பிரிங்ஸ் அபவுட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பிளேடர் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுதுனாலே மீனிங் என்ன? ஸோ ஆக்சுவலி வந்து யூரினேஷன் அப்படின்றது எக்ஸ்கிரீட் ஆக போகுதுன்றது அதோட மீனிங். ஓகே, see here, contraction of the bladder simultaneously somatic motor neurons induce the sphincter to close. ஸோ இங்கேயும் வந்து ஸ்பிங்டர் அப்படின்றது இருக்கு. ஸ்பிங்டர் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த யூரினேஷன் உடனே வந்து வராம ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்பிங்டர் அப்படின்றது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, அதனால தான் இங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. simultaneously somatic motor neurons induce the sphincter to close. ஸோ க்ளோஸ் ஆயிருக்கு. Smooth muscles contract, see here, smooth muscles contract, resulting in the opening of the internal sphincter passively and relaxing the external sphincter. இப்போ ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாமே ஆக்சுவலி வந்து யூரினரி பிளேடர்ல இருக்கிறது தான். ஓகே, ஸோ யூரினரி பிளேடர்ல இருக்க ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகுது. அது கான்ட்ராக்ஷன் ஆகும்போது இன்டர்னல் ஸ்பிங்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. ஓகே, ஓப்பனிங் ஆஃப் த இன்டர்னல் ஸ்பிங்டர் பாசிவ்லி அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் என்ன ஆகுதுன்னா அது ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, அது ரிலாக்ஸ் ஆகுது. ஒன்னு வந்து ஓப்பன் பண்ணுது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் கண்டிஷன்ல இருக்கு. சரி, ஒன்னு கான்ட்ராக்ஷன், இன்னொன்னு ரிலாக்ஸேஷன், ரைட்? When the stimulatory and inhibitory controls exceed the threshold. Okay, இப்போ இதுல நம்ம ஸ்டிமுலேட் பண்றதையும் பார்த்தோம், இன்ஹிபிஷன் கண்ட்ரோலும் வந்து எக்ஸீட் லெவலுக்கு போயிடுச்சுன்னா இன்ஹிபிஷன் இதுக்கும் இல்லைன்னா ஸ்டிமுலேட்டர் ரெண்டுமே வந்து எக்ஸீட் லெவலுக்கு போகும்போது the sphincter opens
and the urine is expelled out. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது த்ரெஷோல்ட் லெவல்ல என்னது பியாண்ட் த லிமிட். ஓகே, அந்த லிமிட்டை தாண்டி அது போயிடுச்சுனாலே என்ன ஆக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்டர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், யூரின் அப்படின்றது எக்ஸ்பெல் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். அண்ட் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், ஸோ ஒரு அடல்ட், ஒரு ஹெல்தி ஆவரேஜ் அடல்ட் வந்து அடல்ட்டோட ரேஷியோ என்னன்றதை பார்க்குறோம். I mean யூரினோட லெவல் எவ்வளவு இருக்கும் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் அடல்ட் ஆன் அன் ஆவரேஜ் எக்ஸ்கிரீட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 liters ஆஃப் யூரின் பர் டே. நார்மலா ஒரு அடல்ட் வந்து எக்ஸ்கிரீட் பண்ற யூரின் லெவல் வந்து 1ல இருந்து 1.5 liters இருக்கும். ஓகே, இந்த 1 liter and 1.5 literன்றது இட்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் தியர் ஹெல்த் கண்டிஷன் ஆல்சோ. ஒரு சில தண்ணி நம்ம வந்து வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியா எடுத்தோம் அப்படின்னா 1 liter கீழே கூட ஆக்சுவலா வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகும். ரொம்ப அதிகமா எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் லெவல் எடுக்கிறோம்னா இட் கோஸ் லைக் 1 to 1.5 இஸ் த நார்மல் ஒன். இப்போ வந்து அதிகமான இப்போ நம்ம பார்த்த ஏடிஹெச் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லைன்னா வந்து சம்திங் ஏடிஹெச் சரியா வந்து அதோட ஹார்மோனை செக்ரீஷன் பண்ணல அப்படின்னாலோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர் இட் வில் கோஸ் டு கிவன் கண்டிஷன் கால் டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் கண்டிஷன் இருந்தாலே நம்ம என்னன்னு சொன்னோம், இட் வில் லைக் அதனால வந்து அந்த பர்சன் வந்து அதிகமான தர்ஸ்ட் கண்டிஷன் அதிகமா வரும். பாலிடிப்சியா சொல்லியிருந்தாலே அதிகமா தண்ணி குடிப்பாங்க. ஸோ அதிகமா தண்ணி குடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா தே வில் எக்ஸ்க்ரீட் த யூரின் in a large quantities. 1.5 liters மேலதான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, see here the urine formed is a yellow colored. it's a complete yellow இருக்காது, slight yellowish கலர்ல இருக்கும் இல்லையா. the urine formed பார்த்தீங்கன்னா yellow colored watery fluid which is slightly acidic in nature. ஆனா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லைட் அசிடிக்கா இருக்கும். pH வந்து 6ல இருக்கு, ஏன்னா 7 is a neutral one, right? அப்போ 6ல அப்படின்னு வரும்போது லைட்டா வந்து அசிடிக் கண்டிஷன்ல தான் இன்னமும் இருக்கு. சேஞ்சஸ் இன் டயட் மே காஸ் pH டு வேரி பிட்வீன் 4.5 to 8. ஆனா இது என்னன்னு கொடுக்குறாங்க பாருங்க, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளோட எடுத்துக்கிற நம்ம டயட்டா இருக்கலாம். இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4.5ல இருந்து 8 அப்படின்ற pH வரைக்கும் போகலாம். அதாவது 4.5ன்றது அசிடிக் கண்டிஷன்லயும் இருக்கும், இல்லைன்னா வந்து 8 இஸ் த பேசிக். 7 நியூட்ரல் இல்லையா, ஸோ 7க்கு அடுத்து போக போக பேசிக் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 8ல இருந்ததுன்னா அது பேஸ் கண்டிஷன்லயும் ஆசிட் கண்டிஷன்லயும் அது இருக்கும், பேசிக்லயும் அது இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஆஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆர்டர், ஸோ வி நோ தட் யூரின் அப்படின்றது பாக்குறதுக்கு ஒரு வாட்டர் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இட் ரிலீசஸ் சம் ஓடர், ரைட்? அந்த ஒரு ஓடர் அப்படின்றது இருக்கும். இப்போ பார்ப்போம், the yellow color of the urine is due to the presence of a pigment called urochrome. Okay. Chrome means color. Chromeனா கலர். இந்த இடத்துல வந்து அந்த பிக்மெண்டோட நேம் வந்து யூரோ. ஸோ அதனால என்ன அப்படி இப்போ ஹீமோகுளோபின் நம்ம சொன்னோம் இல்லையா, ஹீம் இஸ் அயன் குரூப் அண்ட் குளோபின் இஸ் அ புரோட்டீன் குரூப் நம்ம சொன்ன மாதிரி யூரோக்ரோம்ல குரோம் அப்படின்றது கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூரோ அப்படின்றது அந்த பிக்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இந்த யூரோக்ரோம் இருக்கிறதுனால தான் we may have the color of urination is yellow. அந்த yellowish கலர்ல இருக்கிறதுக்கான ரீசனா இருக்கும் அப்படின்றாங்க. On an average 25 to 30 grams of urea is excreted per day. ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு யூரின் எக்ஸ்கிரீட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 25 to 30 grams of urea. யூரியால நம்ம சொல்லுவோம், யூரின் கிடையாது, யூரியா சொல்லும்போது ஒரு நாளைக்கு வந்து 25 to 30 grams of யூரியான்றது எக்ஸ்கிரீஷன் ஆகுது. வேரியஸ் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் கேன் அஃபெக்ட் த காம்போசிஷன் ஆஃப் யூரின். கண்டிப்பா நம்ம மெட்டபாலிக் டிசார்டரை பொறுத்தும் அது என்ன ஆகும்னா காம்போசிஷன் ஆஃப் யூரின் அப்படின்றது வேரி ஆகுன்றாங்க. அனலைசிஸ் ஆஃப் யூரின் ஹெல்ப்ஸ் இன் கிளினிக்கல் டயக்னாசிஸ் of various metabolic disorders and malfunctioning of the kidneys. So
நம்ம யூரினை வந்து இப்ப நீங்க நம்ம எந்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க பிளட் எடுக்கும் போது இல்ல வந்து சர்ஜரி இதெல்லாம் எந்த வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலுமே தே வில் செக் பிளட் குரூப் செக் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதே மாதிரி நம்மளோட இசிஜி நம்ம ஹார்ட்டோட இசிஜியை செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே ஆல்சோ செக் லைக் யூரின் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. யூரின் அனாலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது இருந்தாலும் நமக்கு அது ஈஸியா வந்து ரிசல்ட்ஸ்ல தெரிஞ்சிடும். ஸோ அதனால யூரின் அனலைஸ் பண்ணுவாங்க. அதான் கொடுக்குறாங்க. இப்போ யூரின் அனாலிசிஸ் பண்றதுனால கிளினிக்கல் டயக்னோசிஸ் நிறைய மெட்டபாலிக் டிசார்டரோட கிளினிக்கல் டயக்னோசிஸ் டிசார்டர்ஸ் நம்மளால சொல்ல முடியும். அப்போ இன்கேஸ் அதுல ஏதாவது ஒரு காம்போசிஷன் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்குனாலே ஷோரா வந்து நம்மளால வந்து கிட்னில ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று சரியா இல்ல மேல் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ரைட். அதனாலதான் யூரின் அனாலிசிஸும் பண்ணுவாங்க. For example, the presence of glucose, that is called glucose urea, and ketonuria. என்ன மீனிங் பாத்தீங்கன்னா யூரின்ல வந்து குளுக்கோஸ் அதிகமா இருக்கும்போது we call this as glucose urea, and ketone bodies அதிகமா இருக்கும்போது we call this ketonuria. இது என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த யூரின் are indicators of diabetes mellitus. நம்ம ஏடிஹெச் வரும்போது we are saying that diabetes insipidus. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரெண்டு விதமான டயபெட்டிஸ் இருக்கு. ஒன்று diabetes insipidus and diabetes mellitus. இதுல mellitus அப்படின்றது இன்சுலின் டிபெண்டன்ட். ஓகே, இன்சுலின் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் ஏன் வந்து குளுக்கோஸ் அப்படின்றது குளுக்கோஸ் யூரின்ல வர வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட். குளுக்கோஸ் யூரின்ல வந்து சேர வேண்டிய அவசியமே இல்லை. குளுக்கோஸ் யூரின்ல வருதுன்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இன்சுலின் அந்த இடத்துல சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்னு அர்த்தம். குளுக்கோஸ் எப்போ இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன, எப்பெல்லாம் பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இன்சுலின் செக்ரீஷன் நடந்து அந்த குளுக்கோஸை கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணணும் லிவர்ல. அதுதான் அதோட ஃபங்க்ஷன். இப்போ அது வந்து சரியா இன்சுலின் சரியா ஃபங்க்ஷன் ஆகாததுனால தான் யூரின்ல குளுக்கோஸ் வந்து இருக்கும். ஓகே, அதான் வந்து குளுக்கோஸ் யூரியா அப்படின்றாங்க. இல்லைன்னா கீட்டோனூரியா. இது ரெண்டுமே வரும்போது இட் லீட்ஸ் டு கிவ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் இது கொடுக்குன்றாங்க. Right. So now, role of other organs in excretion. Excretionல நம்ம excretion நம்ம கிட்னி பார்த்தாச்சு. இப்போ வேற ஏதாவது ஆர்கன்ஸ் இருக்கா and how the organs will function. வேற ஏதாவது ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது அது என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Apart from kidneys, organs such as lungs, liver, skin help to remove waste. Lungs நம்ம என்ன ரிமூவ் பண்ணணும்னு சொன்னோம், கார்பன் டை ஆக்சைடு. ஸ்கின் ஸ்வெட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ லிவர் அது வந்து டாக்ஸிக் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ லெட் அஸ் see each and everything. இப்போ பார்த்தீங்கன்னா லங்ஸ், லிவர், ஸ்கின் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அவர் லங்ஸ் ரிமூவ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து ரிலீஸ் பண்ற லெவல் பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் பர் டே. ஓகே, 18 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத ஒரு நாளைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. அதே மாதிரி நம்ம நினைக்கலாம் ஆக்சுவலா வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து லங்ஸ் நேசல் வழியா தானே விடுறோம். இந்த இடத்துல வாட்டர் எப்படி நம்ம நினைக்கலாம். பட் சில நேரத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸும் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதான் இதை சொல்ல வராங்க. ஓகே, சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளுமே ரிலீஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் பாருங்க லிவர். ஸோ லிவர் செக்ரீட்ஸ் பைல். பைல் நம்ம எதுக்காக யூஸ் ஆகும், நம்ம டைஜஷன்ல பார்த்தோம். எம்எல்சிஃபையிங் த ஃபேட். ஃபேட்டை வந்து எம்எல்சிஃபை பண்றதுக்கு பைல் யூஸ் ஆகும். ரைட். ஸோ லிவர் செக்ரீட்ஸ் பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ் லைக் bilirubin and biliverdin, cholesterol, and steroid hormones, vitamins and drugs which are excreted out along with the digestive wastes. digestive wastesனா இந்த இடத்துல எதை சொல்ல வராங்கன்னா ஃபீசஸை சொல்றாங்க. ஓகே, ஃபீசஸை இதுல வந்து கம்ப்ளீட்டா சொல்றாங்க. பைல் செக்ரீட் பண்ணும். பைல பிலிருபின், பிலிவர்டின் இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இருக்குன்றத பார்த்தோம். ரைட். அதே மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் இருக்கு, ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ், நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ்னா இப்போ நமக்கு ஆக்சுவலி வந்து whenever we feel uncomfortable, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது we are getting some tablets, right? டேப்லெட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா அந்த ட்ரக்கோட வேஸ்ட்டும் அதுல போகுன்றாங்க. ஓகே, அது எல்லாமே வந்து டைஜஸ்டிவ் வேஸ்ட்லேயே போயிடும். ஃபீசஸ்லேயே இது எல்லாமே வெளியே போயிடும் அப்படின்றாங்க. பிகாஸ் பிலிவர்டின் ரெண்டுமே வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இப்போ நம்ம எப்படி வந்து யூரோக்ரோம் பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, யூரினோட கலர் எல்லோயிஷ் கலரா இருக்கிறதுக்கான ரீசன் யூரோக்ரோம் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி ஃபீசஸோட கலர் இருக்கிறதுக்கு பிலிவர்டின் இந்த பிக்மெண்ட்ஸ்னால தான்
அதோட கலர் எல்லோயிஷா இருக்கிறதுக்கான ரீசனும் கூட. ஓகே, தென் see the next one. இப்போ நம்ம ஸ்கின்ல பார்க்குறோம். ஓகே, sweat and sebaceous gland. Sweat and sebaceous gland in the skin eliminate certain waste through their secretions. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ when we are doing exercise, aerobic exercise, or when you are jogging, or when you are sports, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து எக்ஸசைஸ் பண்றவங்களோ, இல்லை நான் ஏதாவது ஒரு பிசிக்கல் ரொம்ப விகரஸான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்யும் போது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் இதெல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வி ஸ்வெட். ஸ்வெட்டிங் அப்படின்றது ஒரு நார்மல் ப்ராசஸ். ஸ்வெட் ஆகும். அந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருந்து ஸ்வெட் அப்படின்றது ஸ்கின் மூலமா எக்ஸ்கிரீஷன் ஆகும். அண்ட் செபேஷியஸ் கிளாண்டும் இதுவும் வந்து ஸ்கின் மூலமா எக்ஸ்கிரீஷன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்வெட் ப்ரொடியூஸ்டு பை த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் பிரைமரி ஹெல்ப் டு கூல் த பாடி. இது எதுக்காக வந்து ஸ்வெட் வந்து ரிலீஸ் ஆகும்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் த ரிலீசிங் ஆஃப் ஸ்வெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியை ஆக்சுவலா வந்து கூல் டவுன் பண்ணுது. ஓகே, டெம்பரேச்சர், ஏன்னா நம்ம அதிகமா வந்து ஜம்ப் பண்ணும்போது ஏரோபிக் எக்ஸசைஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் அப்படின்றது ரைஸ் ஆகும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். இட் இன்க்ரீசஸ் த பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகும், பாடி ஹீட் ஆகும். அதனால நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம். ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றது ஸ்வெட்டா ரிலீஸ் பண்ணிடுது. ஸ்வெட்டை வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம பாடியை கூலா வச்சுக்கும். ஓகே, அண்ட் செகண்டரி அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்டரிலி எக்ஸ்கிரீட் சோடியம். Actually, this is Na+. Okay, sodium and chlorine, Cl-. Okay, and secondarily, அடுத்தது என்ன பண்ணா sodium and chlorine in small quantities of urea and lactate. Then sodium release பண்ணுது, chlorine release பண்ணுது. ரொம்ப லிட்டில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா யூரியா அண்ட் லாக்டேட்டையும் இது ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் we will go to the next one. Sebaceous gland பார்க்கலாம். Sebaceous gland eliminates certain substances. என்னென்னலாம் எலிமினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it eliminates like sterols and hydrocarbons and wax through sebum that provides a protective oily covering on the for the skin. ஸ்கின்ல வந்து நமக்கு எவ்வளோ ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஸ்கின்ல அதை தாண்டி எதுனாலும் போகும். ஸோ ஸ்கின் இஸ் அ வெரி குட் பேரியர் ஃபார் அஸ், ரைட்? அப்போ அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிங் லேயரா எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செபேஷியஸ் கிளாண்ட் தான். ஓகே, இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ல இருக்கிற சர்டைன் சப்ஸ்டன்சஸ் லைக் ஸ்டீராலா இருக்கலாம், ஹைட்ரோ கார்பனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த சீபம் வந்து வரக்கூடிய வேக்ஸா இருக்கலாம். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் ஆகி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, see the last one. Small quantities of nitrogenous waste are also excreted through saliva. So அப்போ வந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட் வந்து நம்ம நார்மலா என்ன சொல்லியிருக்கோம்னா யூரின் தான் நம்ம போகும் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஆனா இங்க இன்னொரு ஃபேக்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சலைவால இருந்தும் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படின்றது எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ சலைவா இப்படி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி நம்ம பண்ற ஆக்ஷன் அதுதான், துப்புறோம் இல்லையா? இல்லைன்னா வந்து நம்ம இது பண்ணும்போது ஆக்சுவலி எக்ஸ்க்ரீட் ஆக அந்த ப்ராசஸாக தான் அது இருக்கும். ஓகே, நம்ம பேசும்போது இந்த இதுலேயே வந்து வெளியே வந்து போகிற மாதிரி சொல்லிருக்கலாம். That's why they are given this. So these are the extra eliminatory organs அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் கிட்னில வந்து யூரின் எப்படி எக்ஸ்கிரீஷன் ஆகுதோ அதே மாதிரி இது எல்லாமே சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன், அதர் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எக்ஸ்கிரீஷன் இதோட முடியுது. அண்ட் என்னென்ன ஆர்கன்றது நம்ம பார்த்தாச்சு. and we will start the disorders of the excretory system. in case disorder ஏதாவது நடந்தது, ஏதாவது excretory system ஏதாவது disorder ஃபங்க்ஷன் சரியா பண்ணல அப்படின்னா வரும்போது we will see many disorders in the excretory system and we can say that some of the solutions also, சிலதுக்கு நம்மளால சொல்யூஷன் சொல்ல முடியும், right? We will continue in the next class. Then thank you.